ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த தக்காளி காய் வச்சு ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகாமல் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் பாரையும் ஆனில் வச்சுருங்க. இந்த தக்காளி காய் அவியல் பார்த்திங்கன்னா நார்மலாக இல்லாமல் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். எல்லாருமே தக்காளி பழத்தை வச்சு தான் நம்ம சமையல் பண்ணியிருப்போம். ஆனால் யாருமே இந்த தக்காளி காய் வச்சு சமையல் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. சில தக்காளி காயில் பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு காரல் டேஸ்ட் இருக்கும். அதுக்கு பயந்தே நிறைய பேர் இந்த காய் வாங்க மாட்டாங்க. தக்காளி காய் பார்த்திங்கன்னா ரொம்பவும் குட்டியாக பிஞ்சாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் விளைஞ்ச பருவமான காயாக இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் இந்த அவியல் பண்ணுறதுக்கு ஒரு 4 தக்காளி காய் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த தக்காளி காய் வச்சு அவியல் மட்டும் இல்லை, பச்சடியும் பண்ணலாம். நான் ஆல்ரெடி தக்காளி காயும் தக்காளி பழமும் போட்டு பச்சடி பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய சேனலில் போய் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கழுவுன தக்காளி காயை இந்த மாதிரி நீளமாக நறுக்கி எடுத்துக்கலாம். நறுக்கின தக்காளி துண்டு பார்த்திங்கன்னா ரொம்பவும் கட்டியாக இல்லாமல் ரொம்பவும் மெல்லிசாக இல்லாமல் இந்த மாதிரி மீடியமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தக்காளி காய் கூட நம்ம வெங்காயம், தக்காளி, தேங்காய் எல்லாம் போட்டு தான் பண்ண போகிறோம். ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நறுக்கின இந்த தக்காளி காயை சைடில் வச்சுட்டு கேஸ் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் இந்த தக்காளி காயை சேர்த்து நல்லா வதக்கணும். காய் வதக்கிறதுக்கு நார்மல் ரீஃபைண்ட் ஆயிலே ஊற்றிக்கலாம். தக்காளி காய் சேர்த்து நல்லா வதக்கணும்னு இல்லை, அதோட பச்சை ஸ்மெல் போகணும், அதாவது ரா ஸ்மெல் போகணும். அந்தளவுக்கு லைட்டாக வதக்கினாலே போதும். தக்காளி பழம் மாதிரியே தக்காளி காயும் வதங்கும் போது கொஞ்சம் தண்ணி விட தான் செய்யும். போதும். தக்காளி காய் இந்த அளவு வதங்கினதும் நம்ம அதில் கொஞ்சம் வெங்காயம் சேர்க்கணும். நான் வெங்காயத்தையும் இதே மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயத்தையும் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். வெங்காயம் அளவு பார்த்திங்கன்னா நிறைய எல்லாம் போடணும்னு இல்லை, ஒரு பாதி அளவு வெங்காயம் போட்டாலே போதும். வெங்காயம் இந்த மாதிரி பாதி வதக்கி டிரான்ஸ்பரண்ட் ஆனதும் அதில் ஒரு பாதி தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுவும் நீளமாக தான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டால் போதும். தக்காளி லைட்டாக வதங்கினதும் அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக விட்டுக்கலாம். தண்ணி ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம், ஏன்னா தக்காளி காயிலே நிறைய தண்ணி ஊறி இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அவியலுக்கு ஒரு தேங்காய் மசாலா ரெடி பண்ணணும். ஸோ காய் வேகிற நேரத்தில் நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் அல்லது பிளெண்டர் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரே ஒரு மிளகா வத்தல், 2 சின்ன வெங்காயம், ஒரு அரை ஸ்பூன் போல் சீரகம், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து கொரகொரப்பாக தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒரு 4 தக்காளிக்கு தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் குறைவோ கூடுதலோ தேவைக்கு தக்கன ஆட் பண்ணிக்கோங்க. பட் இந்த பேசிக் மசாலா மட்டும் யூஸ் பண்ணாலே போதும். ஸோ தேங்காவை தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ தக்காளி காயும் வெந்து தக்காளி காயில் உள்ள தண்ணியும் நல்லா வற்றி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச தேங்காய் விழுதை இது கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் அரைப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எக்ஸ்ட்ராவாக உப்பு தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி காய், வெங்காயம், தக்காளி, தேங்காய் எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம கேஸை ஆஃப் பண்ணி விட்டுலாம். அவ்வளோதான், தக்காளி காய் அவியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த அவியலோட தேங்காய் மசாலாவை சூடு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவியலை இப்போது சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துக்கலாம். தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து கேஸ் ஆஃப் பண்ணி இந்த தாளிப்பை அப்படியே அவியலில் கொட்டிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான தக்காளி காய் அவியல் சூப்பராக ரெடி ஆகிட்டு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக், ஷேர்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon in the next video. Bye.